வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு ரத்த பொரியல் தாங்க. அதுக்கு நான் ஒரு ஆட்டு ரத்தம் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம கையால் நசுக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி கட்டியாக இருக்கும் நமக்கு ரத்தம். அதை நம்ம வந்து நசுக்கி விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தரலையாயிடும். கொஞ்சம் லிக்யூடும் சேர்த்துருக்கும். இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 4-5 பச்சை மிளகா, கருவேப்பிலையை சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம நசுக்கி வச்சுருந்த நம்ம ரத்தத்தை இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நமக்கு தண்ணியாக இருக்குது இல்லைங்களா, இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். இப்போ இது வேகும்போது நமக்கு அந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி கடையில் வந்து உப்பு போட்டு தாங்க ரத்தத்தை வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் கேட்டு விசாரித்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கலர் நமக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஆனால் தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்குது. இதெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருந்துச்சு. இப்போ அதெல்லாமே வத்திருச்சு. இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. அந்த தண்ணியுமே வத்துற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வத்திருச்சு. இப்போ கடைசியாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நம்ம கையால் சும்மா நல்லா நசுக்கி 2-3 தடவை நசுக்கிட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த ஜீரகம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் கடைசியாக நம்ம ரத்த பொரியலாக ரெடியானதுக்கப்புறம் இதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நல்லா நசுக்கி இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, கிளறி விட்டுடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக டேஸ்ட்டாக ஆட்டு ரத்தம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யவே மாட்டேன்னு பயந்துக்கிட்டு இருந்தவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். அடுத்து திரும்ப திரும்ப நீங்கள் இதை வாங்கி செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.